கர்த்தரை தேடுகிறவன் கண்டடைவான் என்று வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஐயா, நாங்கள் அதிகாலையில் உம்முடைய சந்நிதியில் ஓடி வந்திருக்கிறோம் கர்த்தாவே. அப்பா தேவனே, உம்முடைய திருமுகத்தை பார்க்க கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருத்தரையும் தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீர் பொறுப்பேற்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். நம் இயேசு ஜீவித்திருக்கிறார். ஆமென். ஜீவித்து கொண்டே இருக்கிறார், ஜீவிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நம் அனைவரும் எழுந்திருத்து நின்று நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளலாம். அவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தமாய் இருப்பது போல நாமும் பரிசுத்தமாய் இருக்க விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, மக்கு ஸ்தோத்திரங்கள், நன்றிகள் கர்த்தாவே. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் கர்த்தாவே இந்த ஆராதனை வேளையில் இறங்கி வருவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் செய்யப்படுவதாக, இந்த ஆராதனையிலும் செய்யப்படுவதாக என்று சொல்லி தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் கர்த்தாவே. அப்பா தேவனே, எங்களுக்கு கொடுத்த சுவாசத்திற்காய், ஜீவனுக்காய், புதிய மாதத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரங்கள் ஐயா. அப்பா தேவனே, இந்த அருமையான வேளையில் ஐயா எங்கள் அனைவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. அப்பா தேவனே, நாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னிங்க ஐயா. இருதயங்களினாலே, சிந்தனைகளினாலே, ஒவ்வொரு அங்கங்களினாலும் செய்த எல்லா பாவங்களையும் நீர் மன்னிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுகி சுத்திகரித்து வெண்மையாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா தேவனே, உமக்கு நன்றி 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 கர்த்தாதி கர்த்தனே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் கர்த்தாவே. அப்பா தேவனே, நீர் அருவருக்கத்தக்கதான காரியங்களை செய்திருந்தால் இந்த வேளையில் எங்களை மன்னிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை சுத்திகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்மை துக்கப்படுத்தி இருந்தால், வேதனைப்படுத்தி இருந்தால் ஆண்டவரே எங்களை மன்னிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கர்த்தாதி கர்த்தனே பரிசுத்த இரத்தத்தினால் ஆண்டவரே எங்களை கழுகி சுத்திகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. மற்றவர்களுடைய தப்பிதங்களை மன்னிக்க எங்களுக்கு இருதயங்களை தாங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் அப்படியாக மற்றவர்களுடைய பாவங்களையும் கர்த்தாவை தப்பிதங்களையும் நாங்கள் மன்னிக்கிறோம். அவர்களை பார்க்கும்பொழுது சமாதானப்படவும் கர்த்தாவை உதவி செய்தல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. அப்பா ஏசையா, நீர் எங்களுக்காக சிந்தின பரிசுத்த ரத்தத்தை அள்ளி எங்களுடைய எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரத்திற்குள்ளாகும் ஆண்டவரே இந்த இடத்திலும் ஓச்சுகிறோம் கர்த்தாவே. உம்முடைய ஆளுகை உன்னதமான பாதுகாப்பும் பரிசுத்த ரத்தத்தின் மூலமாய் எங்கள் மேல் இந்த வேளையிலே தங்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை நீர் ஆளுகை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தாழ்த்தி உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆராதனை பரிசுத்த ஆவியானவரை நீர் ஆண்டு கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் அக்னியாய் இந்த இடத்துல இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, சத்ருவாண்டே கிரிகள், மாம்சத்தின் கிரிகள் எப்பொழுது சுட்டரிக்கப்படட்டும் கர்த்தாவே. நிர்மூலமாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. விடுதலையோடு கூட ஒவ்வொருத்தரும் ஆராதிக்கட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. சிந்தனைகளை கர்த்தாவே ஆண்டவரே, இருதயத்தை கர்த்தாவே எல்லாவற்றும் நீர் பொறுப்பேற்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் பரிசுத்த ஆவியானவரே. நீர் ஆண்டு கொண்டு எங்களை சுத்திகரித்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுடைய எல்லா பாவங்களையும் நீர் மன்னித்தீர் என்ற நிச்சயத்தோடு கூட ஆண்டவரே இந்த ஆராதனைக்குள்ளாக நாங்கள் கடந்து போகிறோம். இந்த மாதத்திற்குள்ளாக கடந்து போகிறோம் ஆண்டவரே. பகலிலே கர்த்தாவே ரகசிய வரவு வருமானால் உம்மோடு கூட எடுக்கப்பட எங்களை ஆயத்தப்படுத்தி இந்த நாளுக்குள்ளாக மாதத்திற்குள்ளாக அனுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி. நாங்கள் ஆயத்தப்பட்டவர்களாக எப்பொழுதும் நிற்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய பரிசுத்த ரத்தம் இங்கு நிறைந்திருப்பதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, வல்லமையாய் இந்த இடத்துல இறங்கி அசைவாடி கொண்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கொடுத்த சுவாசத்திற்காய், ஜீவனுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. நம் அனைவரும் வாய்களை திறந்து துதிக்கலாம். அவர் சுவாசத்தை கொடுத்திருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார். சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. எல்லாரும் உரத்த சத்தமாக நம்முடைய தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? ஸ்தோத்திர பலிகளை செலுத்தலாமா? அவரை துதிக்கலாமா? அப்பா பிதாவே உமக்கு நன்றி, அன்பின் பிதாவே உமக்கு நன்றி, பரம பிதாவே உமக்கு நன்றி. என்னை உருவாக்கின தேவனே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அண்ட சராசரங்களை படைத்த தேவனே உம்மை துதிக்கிறோம் ஐயா. நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன், உம்மை தவிர வேறொரு தேவன் இல்லை கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரங்கள் கர்த்தாவே. நல்லவரே உம்மை துதிக்கிறோம், வல்லவரே உம்மை துதிக்கிறோம், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆதியும் அந்தமும் மானவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா.
எங்களுக்காக பாடுபட்டு மரித்த இயேசப்பா உம்மை துதிக்கிறோம் ஐயா. எங்களுக்காக நீர் கர்த்தாவே ஆண்டவரே தசையடிகளை சுமந்து வியாதிகளை குணமாக்கினீர். சோத்திரம் ஐயா. ஆண்டவரே முள்முடியை தரித்து கர்த்தாவே சாபத்தை போக்கினீர் ஐயா. அதற்காக நன்றி கர்த்தாவே. ஐங்காயங்களினால் கர்த்தாவே ஆண்டவரே இதோ கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தினீர். அதற்காக நன்றி. உம்முடைய பரிசுத்த ரத்தத்திற்காய் நன்றி. விலையேற பெற்ற ரத்தத்திற்காய் நன்றி. பரிந்து பேசும் ரத்தத்திற்காய் நன்றி. விடுதலை கொடுக்கிற ரத்தத்திற்காய் நன்றி. நன்றி 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 நன்றி. சிலுவிலே எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து முடித்தீரே. அதற்காக நன்றி 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 கர்த்தாதி கர்த்தனே. நல்லவரே உம்மை துதிக்கிறோம். வல்லவரே உம்மை துதிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே உம்மை துதிக்கிறோம் ஐயா. அப்பா தேவனே இந்த அருமையான வேளையில கர்த்தாதி கர்த்தனே உம்மை கர்த்தாவே உயர்த்துகிறோம் ஐயா. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவரே ஜீவன் உள்ள தேவன். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தேற்றரவாளனாய் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டே இருப்பதற்காக நன்றி. அக்னியாய் இறங்கினதற்காக நன்றி கர்த்தாவே. அப்பா தேவனே உமக்கு நன்றி கர்த்தாவே. எங்களை ஆளுகை செய்து கொண்ட பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. ஊழியக்காரர்களை மறைத்து நீர் வெளிப்படுகிறதற்காக சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். மகிமையின் தேவனாக இந்த இடத்திலே இறங்கி இருப்பதற்காக நன்றி ஐயா. பரலோகம் இந்த இடத்திலே செயல்பட்டு கொண்டு இருப்பதற்காக சோத்திரம் சோத்திரங்கள். நன்றிகள் கர்த்தாவே. நன்றிகள் ஐயா. நன்றிகள் கர்த்தாவே. சுயம் உடையட்டும் கர்த்தாவே. சோத்திரம் ஐயா. ஆண்டவரே இதோ கர்த்தாவே நாங்கள் சிறுக வேண்டும் நீர் பெருக வேண்டுமாய் செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் 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 ஐயா. ஆண்டவரே எல்லா ஸ்துதி சோத்திர பலிகளை ஆண்டவரே உமது கர்த்தாவே ஏறெடுக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென் ஆமென். நம்ம துவக்க ஜெபத்தை செய்யலாம். பாஸ்டர் இமானுவேல் வந்து செய்வாங்க. Jesus, hallelujah, 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 hallelujah. நன்றியோடு மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். உமக்கே துதியும் கனமும் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான நாளுக்காக புது நாளுக்காக நன்றி கர்த்தாவே. கடந்த 4 மாதம் ஆண்டவரே எங்களை வழி நடத்தினீர். எங்களை போஷித்தீர். எங்களை பலப்படுத்தினீர். எங்களை சுகமாக்கினீர். எல்லா தேவைகளெல்லாம் சந்தித்து வழி நடத்தினீர் ஆண்டவரே. கோடி 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 நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மே மாதத்தின் முதல் நாள் ஆண்டவரே. இந்த வாக்குத்தத்த ஆராதனை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் நீர் வழி நடத்துவீராக. நீர் ஆளுகை செய்வீராக. இந்த ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆவியோட உண்மையோட ஆராதிக்க நீ கிருபை செய்வீராக ஆண்டவரே. இந்த வாக்குத்தத்த ஆராதனை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வாக்குத்தத்த ஆண்டவரை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே விசுவாசத்தோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நம்மளை இன்னும் பலப்படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. எல்லாமே கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். நம்மை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நன்றி
ஆராதிக்கின்றோம் ஐயா. சோதரிக்கின்றோம் அப்பா. சோதரிக்கின்றோம் சோதரிக்கின்றோம் அப்பா. ஆராதிக்கின்றோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி தாப்பனே. சோதரிக்கிறோம் அப்பா. Thank you Lord Jesus. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆழமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆழமாய்.
ஆராதிக்கின்றோம் கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம் ஐயா. உம்மை உயர்த்துகின்றோம் கர்த்தாவே. நீ எவ்வளவு நல்லவர் இயேசு. நீ கர்த்தாவே இந்த இடத்துல இருக்கிற கிருபைக்காக நன்றி. வந்து கௌரவத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கும் கர்த்தாவே. பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. எல்லா துதி கன மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். கண் தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுங்க. ஆமென். எல்லாரும் உட்காருவோம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. ஹalleluya. It's a beautiful day. Amen. அழகான நாள். Every morning His mercies are new. Amen. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபை புதியதாக இருக்கிறது. 4 months have gone by so quickly. 4 மாதங்கள் எவ்வளவு சீக்கிரம் கடந்து போனது. We are sitting here by His grace. கர்த்தருடைய கிருபையினால் இன்றைக்கு உட்கார்ந்து கொண்டே In இருக்கிறோம். spite of the ups and downs and various things that have happened in our lives, we are sitting here this morning because He loves us. Amen. நம்மளுடைய வாழ்க்கையில பள்ளங்கள் மேடுகள் கடந்து போனாலும் கர்த்தருடைய கிருபையினாலே இன்றைக்கு நாம நிர்மூலமாகாமல் இங்கே இருக்கிறோம். Greetings to everyone in Jesus' name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். This is the God of Mercy Church. இது God of Mercy சபையாக இருக்கிறது. And we're going to see the promise that the Lord has for this church. ஆமென். இந்த சபைக்காக கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு நாம் பார்க்கலாம். Every promise in the Bible is for us. But as a church, when God gives a promise and when you claim it, it will come to pass. பைபிளிலே அதாவது வேதத்திலே கொடுக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நமக்காகத்தான் கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். ஆனால் சபையிலே ஒவ்வொரு மாதத்திற்கும் வழி நடத்துவதற்காக கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Let's read from Psalm chapter 29. சங்கீதம் 29 verse 11. 11வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 29 11வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். The Lord will strengthen unto His people. The Lord will give strength unto His people. The Lord will bless His people with peace. ஆமென். Shall we read it again? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். The Lord Amen. will give strength unto His people. The Lord will bless His people with peace. ஆமென். And what a wonderful promise, and how good it is to be strong in the Lord. ஆமென். எவ்வளவு அழகான வாக்குத்தத்தம், ஆறுதலான வாக்குத்தத்தம். எப்படியாக கர்த்தருடைய வார்த்தையில் பலன் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு ஆறுதலோடு கூட இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து இருக்கிறார். What a wonderful thing it is to be strong. Yes or no? அருமையான காரியம் என்னவென்றால் நாம் பலன் கொள்ள வேண்டும் என்பது. And it says to live in peace. சமாதானத்தோடு கூட ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி. God's peace is priceless. Amen. கர்த்தருடைய சமாதானத்திற்கு விலை கொடுக்கவே முடியாது. Hallelujah. Amen. He gives peace among yourselves and peace with Him. ஆமென். எல்லாரோடு கூட சமாதானத்தோடு கூட ஜீவிக்க வேண்டும். கர்த்தரோடு கூட சமாதானமாய் நாம் ஜீவிக்க வேண்டும். We all need strength, right? நாம் அனைவருக்கும் பலன் வேண்டும். There are different kinds of strength. அநேக விதமான பலன்கள் உண்டு. People think that when it is strength, it means only the bodily strength. ஆமென். பலன் என்று சொல்லும்போது எல்லாரும் நினைத்துக் கொள்வது சரீர பிரகாரமான பலன் என்று. Yes, we need bodily strength, physical strength. We need to have emotional strength. We need to have spiritual strength. ஆமென். நமக்கு சரீர ரீதியாக வேண்டும், ஆத்தும ரீதியாக வேண்டும், நம்மளுடைய யோசனையிலே பலன் வேண்டும், ஆவிக்குரியான பலன் நமக்கு வேண்டும். Hallelujah. Hallelujah. In our life, daily life, running around, we lack strength many a times bodily. ஆமென்.
நாம் வேலைகளை செய்யும்போது நம்மளுடைய சரீரத்திலே பலன் தேவைப்படுகிறது. So there are different kinds of strength that you need every day. ஒவ்வொரு நாளும் அநேக விதமான பலன்கள் நமக்கு தேவை. So life is very difficult for people who lack strength. ஆமென். பலன் இல்லாதவர்களுக்கு வாழ்க்கையில மிகவும் கடினமான ஒரு காரியமாய் இருக்கும். For some of us, even in the church, when praise and worship is going on, we can't stand for some time, right? Amen. We don't have strength to stand. அநேக பிள்ளைகளுக்கு அநேக விசுவாசிகளுக்கு கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அவர்களுக்கு எழுந்திருத்து நிற்க பலன் இல்லாமல் போகிறது. For all these things, the Lord says, I will strengthen you. ஆமென். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் எல்லாருக்கும் நான் பலன் கொடுப்பேன் என்று சொல்லி. Hallelujah. Amen. And our source of strength is Jesus Christ. ஆமென். நம்மளுடைய பலன் இயேசு கிறிஸ்துவானவர். Hallelujah. Amen. Hallelujah. Philippians 4 verse 13 says, I can do all things through Christ who strengthens us. பிலிப்பியர் 4:13 சொல்லுகிறது கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் கொடுத்திருக்கிறார் என்று. Hallelujah. Hallelujah. So we need physical strength, we need emotional strength, and we need spiritual ஆமென். strength. நமக்கு சரீர பிரகாரமாக இதோ நம்மளுடைய யோசனை நினைவுகளுக்காகவும் மற்ற ஆவிக்குரியான ஜீவிதத்திற்கும் பலன் கர்த்தர் நமக்கு These are கொடுக்கிறார். all interconnected for your well-being, for our quality of life. உன்னுடைய நன்மைக்காகவும் என்னுடைய நன்மைக்காகவும் இவைகள் அனைத்தும் ஒருமனப்பட்டு இருக்கிற காரியமாக இருக்கிறது. So physical strength, we know it is related to our body's ability. Right? நம்மளுடைய ஆவிக்குரியான சரீர பிரகாரமான பலத்திற்கு நாம் தேவையானதை நாம் சந்திக்கிறோம். To do all the tasks, the daily routine to do, we need physical strength. Yes. ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டிய வேலைக்காக நமக்கு பலன் வேணுமா இருக்கிறது. கர்த்தர் அந்த பலனை நமக்கு கொடுக்கிறார். We need emotional strength to control ourselves in our daily feelings. ஆத்துமத்திலே பலன் கர்த்தர் கொடுப்பது எல்லா இந்த பாவ காரியங்களிலிருந்தும் நாம தப்பித்துக் கொள்வதற்காக நமக்கு அந்த ஆத்துமாவிற்கு பலன் கொடுக்கிறார். To manage our feelings, நம்மளுடைய we need to have எல்லா emotions. உணர்வுகளையும் நம்ம கட்டுப்படுத்துவதற்காக நம்முடைய ஆத்துமாவிற்கு தேவன் பலன் கொடுக்கிறார். Spiritual strength is being strong in the Lord. ஆமென். ஆவிக்குரியான பலன் கர்த்தருக்குள்ளாக பலப்பட்டு நிற்பதற்காக நமக்கு பலன் That கொடுக்கிறார். is to be supernaturally empowered by God. ஆமென். நமக்கு தேவன் ஆவிக்குரியான ஜீவிதத்திலே பலன் கொள்ள இயற்கைக்கும் அப்பாற்பட்ட ஒரு பலனை கொடுத்து நம்மை The ஆசீர்வதிக்கிறார். best example in the Bible is King David. ஆமென். ஒரு உதாரணமாக இருப்பது தாவீது ராஜாவை குறித்து சொல்லப்பட்ட இருக்கிறது. And he had the physical strength to bring down Goliath. When the whole country was afraid to face Goliath, he had that physical strength to bring down Goliath. முழு தேசமும் கோலியாத்தை பார்த்து பயந்தார்கள். ஆனால் தாவீதிற்கு கர்த்தர் பலன் கொடுத்து கோலியாத்தை முறியடிக்கும்படியாக செய்தார். He had spiritual strength and he had emotional strength. ஆமென். அவனுக்கு ஆத்தும பலனும் இருந்தது, ஆவிக்குரியான பலனும் இருந்தது, சரீர பலனும் இருந்தது. Hallelujah. Hallelujah. His life demonstrates the power of God in him. ஆமென். அவனுடைய தாவீதினுடைய வாழ்க்கை கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதாய் இருக்கிறது. Hallelujah. Today the Lord promises every one of us இந்த வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் பலன் கொடுக்கிறதாய் இருக்கிறது. physical strength, இது நமக்கு சரீர ரீதியான பலன், emotional strength, ஆத்தும பலன், spiritual strength. ஆவிக்குரியான பலன். Once you have all these three, இந்த மூன்று நமக்குள்ளாக இருந்து விட்டால் your overall life is going to be pleasant. ஆமென். நம்மளுடைய வாழ்க்கை முழுவதிலும் நாம் பலன் உள்ளவர்களாக இருப்போம். You will have peace in your life. உங்களுடைய வாழ்க்கையில தெய்வீக சமாதானம் இருக்கும். Hallelujah. Hallelujah. That is what the word of God this morning, the promise says, the Lord will give strength unto his people and the Lord will bless his people with peace. So there is strength. When all these three strengths are there, you will be in peace. ஆமென். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த மூன்றிலும் நமக்கு பலன் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை பலனும் சமாதானம் உள்ளதாய் இருக்கும். Hallelujah. Hallelujah. So we had that poster, no? If you can put that poster. Oh, it's not working. Okay. Praise God. So he gives peace, the peace that passeth all understanding. He gives peace in our heart. ஆமென். எல்லாவற்றிற்கும்
அதை நடைபெறுவதற்காக கர்த்தர் நமக்கு சமாதானத்தின் பலனை கொடுத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. See, Samson had physical strength, right? சிம்சோன் அவனுக்கு சரீர ரீதியான பலன் இருந்தது. When it came to controlling his emotions, he failed. Amen. ஆனால் ஆத்தும பலன் இல்லாமல் அவன் இதோ தோற்று போனான். But when you see David, he had the physical strength, he had the spiritual strength, and he had the emotional strength. ஆனால் தாவீதுக்கு ஆவிக்குரியான பலன், ஆத்தும பலன், சரீர பலன் மூன்றும் இருந்ததனால் அவன் ஜெயம் கொண்டவனாக இருந்தான். Hallelujah. Hallelujah. Just having the physical strength, like Samson, he killed 1,000 people with that donkey's jawbone. He killed even a lion with his bare hands. He had the physical strength, but that alone is not enough. You need to have emotional strength and spiritual strength also. ஆவிக்குரியான பலனும் சரீர இது ஆத்தும பலனும் இருக்கும்போது தான் நமக்கு அந்த சரீரத்திலே பலன் உண்டாகும். சிம்சோன் கழுதையினுடைய தாடையினால் அநேகரை அவன் முறியடித்தான். Hallelujah. Hallelujah. So shall we read the promised verse? நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வாக்குத்தத்தத்தை வாசிக்கலாமா? Psalm 29:11. சங்கீதம் 29:11 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். Hallelujah. Amen. So physical strength we need every day to run about and to do our daily tasks. Amen. ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்ம எல்லா காரியம் செய்வதற்கு நமக்கு சரீர ரீதியான பலன் தேவை. So we need stamina, we need strength, we need muscular power. God says, I will strengthen you even in your physical aspect of it. Amen. உங்களுடைய சரீர ரீதியாக செய்யக்கூடிய எல்லா காரியத்திற்கும் கர்த்தர் நான் பலன் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. Psalm 18:33 says, He will make my feet like the feet of a deer. சங்கீதம் 18:33. இப்படியாக சொல்லுகிறது. He makes நான் my வாசிக்கிறேன். feet. He அவர் என் கால்களை மான் கால்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். Hallelujah. Hallelujah. Physically, if you have problem, whatever your ailments are, whatever your problems, if you have problem with your legs, the Lord says, I will strengthen you like the feet of a deer. I will bless you. உங்களுடைய சரீர ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும், காலில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய கால்களை மான் கால்களை போல மாற்றுவேன் என்று. Hallelujah. Because that is His promise. அதுதான் அவருடைய வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. And when we are weak, God's strength, God makes us strong through His power in our lives. நம்மளுடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூர்ணமாய் எல்லாவற்றிலும் விளங்க செய்கிறார். Hallelujah. Hallelujah. Day after day He will continue to bless you. தொடர்ந்து நம்மளை ஒவ்வொரு நாளும் அவர் பலப்படுத்துவார். Every day when you walk, when you do your work, acknowledge that this strength is by God. ஆமென். ஒவ்வொரு நாளும் நீங்கள் எல்லா காரியங்களும் செய்யும்போது கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்தார் என்பதை நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். Hallelujah. Hallelujah. What is it that attracts God from your side? From you, what is it that attracts God? உங்கள் இடத்திலிருந்து கர்த்தர் பக்கமாக திரும்புவதற்காக என்ன காரியத்தை நீங்கள் செய்கிறீர்கள்? See, what is it? See, prayer, yes, He answers our prayers. But what is it that attracts your attention? உங்களுடைய ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் பக்கமாக ஈர்க்கிற காரியம் என்ன என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். When you acknowledge, நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது, when you acknowledge, it draws His attraction is towards you. ஆமென். நாம் கர்த்தருடைய காரியங்கள் அவர் செய்ததை காரியங்களை அறிக்கை செய்யும் பொழுது அவர் நம்மை அவருடைய ஈர்ப்பு நம் பக்கமாக திரும்புகிறது. Hallelujah. Hallelujah. That's what Proverbs chapter 3 verse 6, I think, it says, when you acknowledge, He directs your path. Amen. Right? நாம் அறிக்கை செய்யும் பொழுது அவர் வழிகளை திறந்து கொடுக்கிறார், வழி நடத்துகிறார். Hallelujah. Hallelujah. Praise the Lord. So today the Lord's promise is to keep you physically healthy. ஆமென். இன்றைக்கு கர்த்தர் உங்களை சரீர ரீதியான பலனை கொடுத்து, ஆத்ம ரீதியான பலனை கொடுத்து, ஆவிக்குரியான பலனை கொடுத்து கர்த்தர் சமாதானத்தோடு கூட வழி நடத்த போகிறார். Hallelujah. Hallelujah. David was
David is the best example for this physical strength. ஆமென். இதோ சரீர ரீதியான பலத்திற்கு உதாரணமாய் இருப்பது தாவீது. Hallelujah. Hallelujah. He was demonstrating God's power in his physical skill. ஆமென். அவனுடைய தாவீதுனுடைய சரீர ரீதியான எல்லா வெற்றிக்கும் கர்த்தருடைய பலன் அதற்கு ஒரு உதாரணமாய் இருக்கிறது. If you're weak in your body, the Lord says this morning that he will strengthen you. ஆமென். உங்களுடைய சரீரத்திலே பலவீனமாய் இருந்தீர்களானால் கர்த்தர் சொல்கிறார் நான் உங்களுக்கு பலனை கொடுப்பேன் என்று. Hallelujah. And when you acknowledge that you are strong, when you do not crib about it, when you don't complain, the Lord is pleased when you acknowledge whatever the strength that you have, when you give it back to him. ஆமென். உங்களுடைய பலவீனத்திலே நீங்கள் முறுமுறுக்காதபடிக்கு கர்த்தர் எனக்கு பலனை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அறிக்கை செய்யும் பொழுது நீங்கள் முழு பலனோடு கூட நீங்கள் அந்த நாளை கழிப்பீர்கள். Hallelujah. Hallelujah. Secondly, the spiritual strength. இரண்டாவதாக ஆவிக்குரியான பலன். To be strong in the Lord. கர்த்தருக்குள்ளாக நாம் பலன் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். To be supernaturally empowered. ஆமென். இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலத்தினால் பலன் கொள்ள வேண்டும். Hallelujah. Spiritual strength helps us to pass through life's challenges and grow closer to God. ஆமென். ஆவிக்குரியான பலன் நம்மளுக்கு சரீர ரீதியாக ஆத்ம ரீதியாக எல்லாவற்றிலும் பலன் கொண்டு கடந்து செல்வதற்காக பலன் கொள்ளுகிறதா இருக்கிறது. The word of God says, finally, be strong in the Lord and in the power of his might. கர்த்தருக்குள்ளாக பலன் கொண்டவர்களாக இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Ephesians chapter 6 verse 10. எபேசியர் 6:10. Ephesians 6 verse 10. எபேசியர் 6:10. கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். Hallelujah. Hallelujah. அவருடைய சத்துவத்தின் பலப்படுங்கள். Hallelujah. கர்த்தரிலும் So be strong. அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். Finally, my dear brethren, be strong in the Lord and in the power of his might. ஆமென். கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. He strengthens us to come against every kind of spiritual forces. ஆமென். எல்லா விதமான ஆவிக்குரியான எதிர்ப்புகளுக்கு கர்த்தர் நமக்கு பலன் கொடுத்து ஜெயம் எடுக்க வைக்கிறார். Hallelujah. And as believers we can resist the devil and he will flee. This is our spiritual strength. ஆமென். நம் ஆவிக்குரியான ஜீவிதத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு நாம் சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கிற பலனை கர்த்தர் கொடுக்கிறார். அப்பொழுது சாத்தான் நம்மை கண்டு ஓடி போவான். Hallelujah. Hallelujah. We overcome the enemy with the spiritual strength that God has given you. ஆமென். இதோ சத்ருவாண்டிய எல்லா வல்லமைகளும் முறியடிப்பதற்காக மேற்கொள்வதற்காக கர்த்தர் நமக்கு பலனை கொடுத்திருக்கிறார். Hallelujah. He has given us the authority to come against every kind of principalities. எல்லா விதமான வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத சேனைகளை நாம் முறியடிப்பதற்காக கர்த்தர் நமக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். Today the Lord is reminding us இன்றைக்கு கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டுகிறார் that you do not have to be victims of the devil's attacks. ஆமென். சத்ருவாண்டிய இதோ தாக்குதலுக்கு நாம் இதோ வீழ்த்தப்பட்டவர்களாக இருக்காத படிக்கு கர்த்தருடைய ஜெயத்தினால் நிற்பதற்காக நினைப்பூட்டுகிறார். Hallelujah. Hallelujah. Again, King David is the best example. இதோ தாவீது இதற்கு மிகவும் பெரிய ஒரு உதாரணமாய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. He depended on God. He leaned on God for strength and guidance, even in difficult situations. கஷ்டமான வேளையிலும் தாவீது தன்னுடைய எல்லா பலத்திற்கும் கர்த்தரையே நோக்கி சார்ந்திருந்து அவன் பெற்றுக்கொண்டு ஜெயம் எடுத்தான். When you read all his psalms, you see how he strengthened himself in the Lord. ஆமென். சங்கீதம் நாம் வாசித்தோமானால் தாவீது ராஜா எழுதினது அதில் பார்க்கும்போது அவர் எப்படியாக பலன் கொண்டார் கடினமான வேளையிலும் என்பதை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. And God said, he is a man of my own heart. ஆமென். தேவன் சொன்னார் அவன் என்னுடைய இருதயத்திற்கு ஒத்த ஏத்த மகனாக இருக்கிறான் என்று சொல்லி. Hallelujah. Hallelujah. For us in the new covenant, you and I have been purchased by the blood of Jesus ஆமென். Christ. புதிய ஏற்பாட்டிலே புதிய உடன்படிக்கையின் பிரகாரமாக இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த விலையேற பெற்ற இரத்தத்தினால் உன்னை
உன்னையும் என்னையும் விலை கொடுத்து வாங்கி He இருக்கிறார். will ஆமென். strengthen you physically, he will strengthen you spiritually also. ஆமென். கர்த்தர் உங்களை சரீர பலத்திலும் ஆவிக்குரியான பலத்திலும் பலன் கொள்ள வைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். We are supernaturally blessed by God, empowered by God. ஆமென். உயர்க்கைக்கும் அப்பாற்பட்ட பலத்தினால் கர்த்தர் நம்மை பலப்படுத்தி வைத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. He strengthens us physically. Secondly, he strengthens us spiritually. Amen. And thirdly, we'll see he strengthens us emotionally. ஆமென். ஆவிக்குரியான ஜீவிதத்திலே ஆத்தும ரீதியிலே Emotional in our இமோஷனல். ஓகே. நம்மை கர்த்தர் சரீர ரீதியாக ஆத்தும ரீதியாக பலன் படுத்தி இருக்கிறார் என்பதை பார்த்தோம். இப்பொழுது ஆவிக்குரியான ஜீவிதத்திலே எப்படியாக பலன் கொள்ளுவது என்பதை மனம். ஓகே. ஆத்துமா. Anybody knows good Tamil? ஓகே. மன ரீதியாக எப்படியாக பலன் கொள்ளுவது என்பதை குறித்து நம்ம பார்க்கலாம். Hallelujah. Hallelujah. See, managing emotional feelings and handling stress, many of us fail, and that is how people go and commit suicide. Amen. மன ரீதியாக தங்களை அவர்கள் இதோ பலன் கொள்ளாததினால் அவர்கள் போய் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். Yes or no? We have seen for small things people have ended their lives. Right? சிறு சிறு காரியத்திற்காக தன்னுடைய இதோ ஜீவனை அவர்கள் இழந்து விடுகிறார்கள். The Lord is going to strengthen you this day even as we read his promise. ஆமென். கர்த்தர் இன்றைக்கு மன ரீதியாக இந்த வசனத்தை வாசிக்கும்போது உங்களை பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். Emotionally he is going to strengthen you. இதோ உங்களை மன ரீதியாக கர்த்தர் ஆசீர்வதிக்க பலப்படுத்த சமாதானப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Because emotionally when you are moved, you don't get love from your parents, you don't get love from your brothers and sisters. Then many of the children, they leave their homes and go because they are not able to control their emotions. Emotionally they are very weak. ஆமென். மன ரீதியாக அவர்களுக்கு சமாதானம் இல்லாவிட்டால் பலன் இல்லாவிட்டால் அவர்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு தன்னுடைய உறவினர்களை விட்டு தன்னுடைய நண்பர்களை விட்டு தூரம் போய் விடுகிறார்கள். Today the Lord says he will strengthen every one of us emotionally also. ஆமென். மன ரீதியாக கர்த்தர் உங்களை பலப்படுத்துவேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. He strengthens our inner man. ஆமென். கர்த்தர் நம்மளுடைய உள்ளான மனிதனை பலப்படுத்துகிறார். Ephesians 3 verse 16 chapter. எபேசியர் Ephesians chapter 3 3ஆம் verse அதிகாரம் 16. To be ஆமென். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். Hallelujah. Amen. To be Hallelujah. strengthened with might by his spirit in the inner man. ஆமென். உள்ளான மனிதனை பலப்படுத்துவதற்காக. Your soul is strengthened this morning. ஆமென். உங்களுடைய ஆத்துமா இன்றைக்கு புதுபலன் அடையட்டும். If you have been discouraged, if you have been disappointed, the Lord is going to strengthen you this morning, and I'm sure you will be victorious even as you hear the message this morning. நீங்கள் ஏமாற்றப்பட்டிருந்தால் கடினமாக காரியங்களை நீங்கள் சந்தித்து இருந்தால் கர்த்தர் இன்றைக்கு அதை கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கொடுத்து மேற்கொள்ளும்படியாக செய்கிறார். Emotionally he will strengthen you to recover more quickly from this emotional wounds. மன ரீதியான காயங்கள் உங்களுக்கு ஏற்பட்டு இருந்தால் அதிலிருந்து கர்த்தர் சீக்கிரமாக உங்களை ஆற்றி தேற்றி பலன் கொள்ள வைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Many of us here are emotionally we are weak in this ஆமென். place. இந்த இடத்திலே எல்லாரும் மன ரீதியாக பலனற்றவர்களாக இருக்கிறீர்கள். The Lord is going to strengthen you. கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார் நான் உங்களை பலன் கொள்ளும்படியாக செய்வேன் என்று. Hallelujah. Hallelujah. See, it seems two people they started a business. Okay. Two people they started ரெண்டு பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது பிஸ்னஸ் ஃபெயில் ஆயிடுது. அப்போது ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஐயோ இது ஃபெயில் ஆயிடுச்சு. இட் கோஸ் ஆன் கிரிப்பிங் அண்ட் he cries about முறுமுறுக்கிறது. இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, ஆமாம் சரி பிஸ்னஸ் ஃபெயில் ஆயிடுச்சு, சரி விடு போட்டோம் அப்படின்ட்டு பலப்படுத்துக்கிறார் அவரை. இதில் யார் சரியான ஆள், யார் பலப்படுத்தியிருக்கா? ரெண்டு பேரும் பலப்படுத்தலை.
both of them, see, I tell you why. Only when you say, yes, I had this loss, now my next plan is going to have this, I'm going to do this and I'm going to succeed. I have failed here, but I will succeed. That is the kind of strength the Lord is going to give you this morning. ஆமென். இதில் இருவரும் அவர்கள் தோல்வி பலன் அல்ல உள்ளவர்கள் அல்ல. எந்த மனிதனும் அதிலே நான் இந்த வேளையிலே தோற்று போனேன், ஆனாலும் நான் வெற்றி அடைவேன் என்று சொல்லி முன்னேறுகிறவர்களை கர்த்தர் பலன் கொள்ள வைப்பார். ஆமென். Hallelujah. The Lord is going to strengthen us this morning in a very special way, physically, spiritually and emotionally. ஆமென். கர்த்தர் இன்றைக்கு எல்லாரையும் மன ரீதியாக, ஆவிக்குரியான ரீதியாக, சரீர ரீதியாக கர்த்தர் பலன் கொள்ள வைக்க வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. The Lord will strengthen our emotional feelings this morning. Amen. Psalm 73 verse 26. கர்த்தர் நம் அனைவரும் இன்றைக்கு பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். சங்கீதம் 73 26th verse. 26வது வசனத்தை வாசிக்கிறேன். என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது, தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கன்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். My flesh and my heart faileth, but God is the strength of my heart and my portion forever. ஆமென். ஹalleluya. Hallelujah. In your heart you may be hurt, you're not able to come out of it. I tell you this morning, the Lord is so very clearly telling every one of us, I will strengthen you emotionally. கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், மன ரீதியாக உங்களை பலப்படுத்துவேன் என்று சொல்லி. ஆமென். Hallelujah. Hallelujah. When we get emotionally weak, we allow fear to overtake us. ஆமென். Emotionally weak, we allow fear and anxiety, worries to overtake us. நம் மன ரீதியாக நம்ம பலவீனப்பட்டு நம்ம எல்லா கவலைகளும் நம்மை மேற்கொள்ளும்படியாக நம்மை நாம் விட்டுக் கொடுக்கிறோம். I asked one person the other day, why you are sulking, you are sitting like that? That person is saying, Pastor, I have gone into depression. ஆமென். Okay. ஒருத்தர் மிகவும் சோர்வாக அமர்ந்திருந்தார்கள். ஏன் இப்படியாக இருக்கிறீர்கள் என்றால், என்னுடைய மன ரீதியாக நான் காயப்பட்டு இருக்கிறேன் என்று சொன்னார்கள். The Lord is going to strengthen you emotionally. ஆமென். உங்களுடைய மன ரீதியான எல்லா காரியத்தையும் கர்த்தர் குணப்படுத்த போகிறார். Hallelujah. 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 Today the Lord reminds us that He will grant us the ability to bounce back to normal and give thanks to ஆமென். God. இன்றைக்கு கர்த்தர் இதோ எல்லா காரியத்திலும் பலவீன காரியத்திலே கர்த்தர் திரும்பமாக பலன் கொள்ளும்படியாக உங்களை இழுத்து வைக்க போகிறார். Hallelujah. Hallelujah. If you're afraid of tomorrow, if you're afraid of what's going to happen in the future, the Lord is going to strengthen you emotionally. Be strong in the Lord and in the power of His might. இதோ நாளைய குறித்து நீங்கள் கவலைப்பட்டு என்ன ஆகுமோ என்று இருக்கிற இடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், மன ரீதியாக உங்களை பலப்படுத்தி நான் முன்னேற செய்வேன் என்று. Hallelujah. Hallelujah. Sometimes when I go through any kind of problem like this, இப்பேற்பட்ட காரியங்கள் மன ரீதியாக நடக்கும் பொழுது I'll just lie down, I'll be laughing. Okay. ஆமென். நான் படுத்துக்கொண்டு சிரித்துக்கொண்டு இருப்பேன். Somebody's நான் பைத்தியக்காரன் என்று சொல்வார்கள். You have to laugh at the situation and tell the devil, I have been strengthened by the Lord. ஆமென். சத்ருவானவனை கண்டு நாம் சிரிக்க வேண்டும், அவனிடத்தில் சொல்ல வேண்டும், எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நான் அதை மேற்கொள்வேன் என் கர்த்தர் மூலமாக என்று சொல்லி அறிக்கை செய்து பலன் கொள்ள வேண்டும். Hallelujah. Hallelujah. So it doesn't mean you stand in front of your husband or a wife and you simply laugh there, then it becomes a big problem. Okay. யாராவது முன்பாக நின்று இந்த காரியத்தை செய்யாதீர்கள், அது பிரச்சனையாக இருக்கும். Hallelujah. Hallelujah. We need to say that the joy of the Lord is my strength. Based on the promise of God. ஆமென். நீங்கள் எப்பொழுதும் சொல்ல வேண்டும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே என் பலனாய் இருக்கிறது என்று. Hallelujah. Hallelujah. And King David is the best example even for this emotional strength. ஆமென். தாவீது ராஜாவும் கூட இந்த மன ரீதியான காரியத்தில் ஒரு உதாரணமாய் இருக்கிறார். He experienced sorrow and joy and difficulties. He experienced so many things, but still he knew that the Lord has emotionally strengthened him. ஆமென். எல்லா ரீதியாகவும் அவர் எல்லாவற்றிலும் பலவீனம் அடைந்திருக்கிறார், ஆனாலும் கர்த்தருக்குள்ளாக இருந்ததனால் அவர் பலன் கொண்டவராய் இருந்தார். ஆமென். ஹalleluya. He bounced back to victory
every time he went through this emotional ஆமென். problem. மன ரீதியாக பலவீனம் அடைந்த பொழுதெல்லாம் கர்த்தரை நோக்கி அவர் அறிக்கை செய்யும் பொழுது திரும்பமாக புதுபலன் அடைந்தவராக தாவீது இருந்தார். Hallelujah. Hallelujah. So the overall promise for every one of us is the overall promise. நம் எல்லாருக்கும் சேர்த்து கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால் Overall, the promise is, okay, he provides physical strength, he provides spiritual strength, he provides emotional strength. ஆமென். கர்த்தர் நமக்கு ஆவிக்குரியான ஆத்தும ரீதியான மன ரீதியான எல்லா பலனையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். Once this is all given to you, you will have peace in your life. ஆமென். இவைகள் அனைத்தும் உங்களுக்கு பலன் கிடைத்த பிறகு உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் உண்டாகும். Hallelujah. Hallelujah. Peace means not the absence of problems. Problems will come. ஆமென். பிரச்சனைகள் வரும், ஆனாலும் கர்த்தர் சமாதானத்தை Yeah, கொடுப்பார். he gives peace in your heart. ஆமென். உங்களுடைய இருதயத்திலே சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். Hallelujah. Hallelujah. God provides peace. This is a sense of calmness and tranquility in the inner man. ஆமென். உள்ளான மனிதனுக்கு ஒரு அமைதலை கர்த்தர் கட்டளையிடுவார். It is a gift of God for every one of us. ஆமென். ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு பரிசாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. You can rest in him peacefully. ஆமென். அவருக்குள்ளாக நாம் இளைப்பாற முடியும். Hallelujah. Amen. If you are happy with this promise, shall we shout a hallelujah? ஹalleluya. Amen. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Thank you, Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Jesus said in John 14:27, John யோவான் 14:27, 14:27 சொல்லப்படுகிறது, peace I leave with you, my peace I give you. என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு விட்டு போகிறேன் என்று சொன்னார். Not as the world gives. இதோ உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, Do not let your hearts be troubled. ஒருபோதும் உங்கள் இருதயங்கள் கலங்காது இருப்பதாக என்று கர்த்தர் சொல்கிறார். 14:27. 14 யோவான் 14:27 இப்படியாக சொல்லப்பட்டு இருக்கிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. Hallelujah. Amen. Let not your hearts be troubled, because the Lord says, I will strengthen you in every area of your lives. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், எல்லா விதத்திலும் உங்களுடைய வாழ்க்கையிலே நான் பலன் கொள்ளும்படியாக ஆசீர்வதிக்கிறேன் என்று. Hallelujah. Hallelujah. Once you have all these strengths in you, எல்லா விதமான இந்த பலன்களும் இருக்கும் பொழுது your decisions, whatever decisions that you make, it will be a sound decision. ஆமென். என்னென்ன முடிவுகள் எடுக்கிறீர்களோ எல்லாம் சரியான முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள். You will be able to manage your finances very, very well. ஆமென். உங்களுடைய பண காரியத்தை நீங்கள் அழகாக மேனேஜ் செய்வீர்கள். You will be able to manage your time well. உங்களுடைய சமயத்தை சரியாக You will பயன்படுத்துவீர்கள். be able to manage your family well. உங்களுடைய குடும்பத்தை சரியாக நீங்கள் நடத்துவீர்கள். You will be able to be the kind of wife or the husband or the kind of daughter that God wants you to be. ஆமென். இப்பேற்பட்ட நல்ல விதமான இதோ கணவனாக மனைவியாக பிள்ளைகளாக தாய் தப்பனாக இருக்க கர்த்தர் விரும்புகிறார். Hallelujah. Hallelujah. And because King David had all these qualities, what happened was Solomon enjoyed all that the father did for him. ஆமென். நம் பெற்றோர்கள் இந்த நாட்களிலே இந்த காரியங்களை செய்யும் பொழுது இதோ தாவீது இந்த காரியத்தை செய்ததினால் தன்னுடைய மகன் சாலமோன் எல்லாவற்றையும் சமாதானத்தோடு கூட சந்தோஷத்தோடு கூட ஐஸ்வர்யத்திலும் எல்லா விதத்திலும் அவன் இதோ பயனை எடுத்துக்கொண்டான், அவன் சந்தோஷமாக ஆண்டு கொண்டான். Hallelujah. Hallelujah. He did not even fight one war also. ஆமென். ஒரு யுத்தத்தையும் சாலமோன் செய்யவில்லை. All because David went through all these the spiritual strength and emotional strength and the physical strength. He had all this, and his son was blessed with peace. ஆமென். தாவீது ஆவிக்குரியான ரீதியாக மன ரீதியாக இதோ சரீர ரீதியாக எல்லாவற்றிலும் இதோ பலன் கொண்டு காரியங்களை செய்ததினால் தன்னுடைய மகன் சாலமோன் அந்த சந்தோஷத்தை அனுபவித்தான். Hallelujah. Hallelujah. When you have these qualities, I tell you, even your children will go through peace. இப்பேற்பட்ட காரியங்களிலே உங்களுக்கு நல்ல சுபாவங்கள் இருந்து பலன் கொள்வீர்களானால் உங்கள் பிள்ளைகள் அதனுடைய பலனை அனுபவிப்பார்கள். Hallelujah. Hallelujah. The Lord has
blessed us in a very special way this morning. இந்த காலை வேளையிலே கர்த்தர் இதோ விசேஷித்த விதமாய் உங்களை He ஆசீர்வதித்திருக்கிறார். has strengthened us this morning. இந்த காலை வேளையிலே உங்களை பலப்படுத்தி இருக்கிறார். And why does He strengthen us? எதற்காக உங்களை பலப்படுத்தினார்? To serve in His kingdom and bring glory to His ஆமென். name. கர்த்தருடைய ராஜ்யத்திலே ஊழியத்தை செய்து அதில் நிலைத்து நிற்பதற்காக. Hallelujah. Hallelujah. To have a quality of life in the kingdom of ஆமென். God. கர்த்தருடைய ராஜ்யத்திலே இதோ நல்ல சுபாவங்களோடு கூட காரியங்களை செய்வதற்காக. Hallelujah. Hallelujah. So that when you speak with people, your word will be medicine unto others. ஆமென். நீங்கள் அப்படியாக இருக்கும்போது மற்றவர்களோடு கூட பேசும்போது அந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஔஷதமாய் இருக்கும் Let மற்றவர்களுக்கு. your light shine before others. இதோ எல்லாருக்கும் முன்னதாக உங்களுடைய வாழ்க்கை இதோ ஒளி விளக்காக இருக்கும். I'll close with this verse, Matthew chapter 5 verse 16. மத்தேயு 5ஆம் அதிகாரம். Let your light so shine before men that they may see your good works and glorify your Father which is in heaven. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. Hallelujah. Amen. So He Hallelujah. has strengthened you to bring glory to His name. ஆமென். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவது அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த. Hallelujah. Hallelujah. When you are strengthened, you can shut the lion's mouth. ஆமென். கர்த்தர் உங்களை பலப்படுத்தும் போது சிங்கத்தினுடைய வாயும் நீங்கள் அடைக்க முடியும். Hallelujah. When Daniel was put in the den of lions, தானியேலை இதோ சிங்க கெபியிலே போட்ட பொழுது the lions were looking at Daniel as another lion. ஆமென். சிங்கங்கள் இதோ வாய்களை அடைத்து தானியேலை கண்டு இன்னொரு வேறொரு பலன் கொண்ட ஒரு சிங்கம் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் நின்றது. The lions don't attack lions. I mean, they don't attack each other. They said, one more lion is there with us. They just shut their mouths. ஆமென். Okay. இதோ சிங்கங்கள் ஒன்றுக்கொன்றை பார்த்து அது கண்டிப்பாக சண்டை போட்டுக் கொள்ளாது, அமைதியாக இருக்கும். Hallelujah. ஹல்லேலூயா. The Lord is able to spiritually strengthen you to be a Roman while in Rome. ஆமென். கர்த்தர் உங்களை How to put கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களை பலன் கொள்ளுகிறவர்களாக கழுகுகளை போல செட்டைகள் அடித்து உயரும்படியாக கர்த்தர் செய்வார். to be a Roman while in Rome. That is a kind of a proverb. Okay. அது சொல்ல முடியாது தமிழ்ல. தமிழ்ல சொல்ல முடியாது. கர்த்தருக்கு See, if you are in a lion's den, the Lord will make you to be one of the lions there. ஆமென். நீங்கள் இதோ சிங்க கெபியில இருக்கும்போது கர்த்தர் மற்ற சிங்கங்களுடைய வாய்களை அடைக்க வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. When you are put in the flame of fire, you will also be a flame of fire, but you will not be burned. ஆமென். உங்களை இதோ அக்னியிலே போடும்போது கர்த்தர் உங்களையும் அக்னி ஜுவாலைகளாக மாற்றி அது பற்றி எரியும்படியாத படிக்க பாதுகாத்துக் Your கொள்ளுவார். weaknesses are turned to be strong this morning. ஆமென். இந்த காலை வேளையிலே உங்கள் பலவீனங்கள் நீங்கி நீங்கள் பலன் உள்ளவர்களாக கடந்து போவீர்கள். Hallelujah. Hallelujah. We have been purchased by the blood of Jesus இயேசு Christ. கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே நம்மை அனைவரும் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். When he could strengthen David, he can strengthen you. ஆமென். தாவீதுக்கு பலன் கொடுத்த தேவன் நமக்கும் பலன் கொடுக்க வல்லவராய் When he could இருக்கிறார். strengthen Daniel, he can strengthen ஆமென். you. தானியேலுக்கு பலன் கொடுத்த தேவன் உங்களுக்கும் பலன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Let's all stand up in நம் prayer. அனைவரும் எழுந்திருத்து நிற்போம். We'll read the promised verse and then கடைசியாக we இந்த will pray. வாக்குத்தத்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். முதலிலே தமிழிலும் பிறகு இங்கிலீஷிலும். சங்கீதம் 29:11 வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். The Lord will give strength to his people. The Lord blesses his people with peace. ஆமென். Amen. ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. Shall we clap our hands and thank God? கரங்களை தட்டி கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தலாம். Thank you, Jesus. பாஸ்டர் சில்வஸ்டர் வந்து ஜெபிப்பார்கள், பிறகு நம்முடைய பாஸ்டர் ஆசீர்வாதம் கொடுப்பார். சர்வ வல்லமுள்ள தேவனே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. மகிமையின் தேவனே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்த தெய்வமே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதம் கொடுத்திருக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த 5வது மாதத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சங்கீதம் 29:11 படி ஆண்டவரே, கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார் என்ற வசனத்தின்படி
அவருக்கு தமது ஜனத்துக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார் என்ற வசனத்தின்படி ஆண்டவரை எங்களோடு பேசினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களோட இடைப்படுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் பலப்படுத்துகிற தேவன் ஆண்டவரை, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, பலவீனத்தில் நீ பலன் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நீர் பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, பலன் தருபவர் நீர் தான் ஆண்டவரை, சுகம் கொடுப்பவர் நீர் தான் ஆண்டவரை, எங்களை எழுப்பி நடக்க வைக்கிறது நீர் தான் ஆண்டவரை, எல்லா தேவை சந்திக்கிறவர் நீர் தான் ஆண்டவரை. அது மட்டுமல்ல ஆண்டவரை, ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தாலே எங்கே போனாலும் வெற்றி தருகிற தேவன் நீர் தான் ஆண்டவரை. அதுக்காக கொடானகோடி ஸ்தோத்திரம். இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. அருமையான வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர், நீர் அதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வாக்குத்தத்தம் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லப்படுகிறது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எப்பொழுதும் ஆவினாலும் ஜீவனாலும் இருக்கிற வார்த்தையாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த வார்த்தையை நாங்கள் உட்கொள்ளும் போது, அந்த வார்த்தைகளை நாங்கள் கீழ்ப்படியும் போது அப்படியே நடக்கும் என்று உம்முடைய வசனத்தின்படி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அதுக்காக கொடானகோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நம்மளை தாசனை கொண்டு நீங்கள் பேசினீங்க. பாஸ்டர் எடுத்து வல்லமை பயன்படுத்துங்க. பாஸ்டர் அம்மா ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பாஸ்டர் ஜோஷி ஆசீர்வதிங்க, மகள் ஆண்டவரே ரினி ஆசீர்வதிங்க, 2 பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. வந்தவர்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் பெரிய காரியம் செய்யுங்க. நசரனாகிய இயேசு கிறிஸ்து வல்லமை நாமத்தில் எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து வல்லமை நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன பிதாவே, ஆமென். ஆமென். ஆத்தும ரீதியாக இப்பொழுது நம்ம பலன் கொள்ளலாம். எல்லாரும் கண்களை மூடி, நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷை பேச தெரிந்தவர்கள் அந்நிய பாஷையினால பேசுங்கள். மற்றவர்களை சோத்திரங்களை செலுத்தி, என்னுடைய ஆவி பலன் இல்லாமல் போயிருக்கிறது ஐயா, புது பலன் அடையட்டும் என்று சொல்லி எல்லாரும் இந்த வேளையில உங்களை விட்டுக் கொடுங்கள், செபியுங்கள். கர்த்தாவே, எனக்கு இந்த மாதம் முழுதுமாக ஆவிக்குரியான ஜீவித்திலே புது பலன் அடைய வேண்டும். ஓ ரிபாக்க ஓஷி ஆந்தரிய சாந்த லோமியா ஓதல கங்கல கௌலம் காலம் தந்தா தாரா ராபா ராபா ரம்பர ராபா ரம்பர ராபா ரம்பர ராபா பௌட ராக தந்த தார ராபா சிக்கலவரி அந்தரிய சாந்தலோமியா அபலாஷலா 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 தரா 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 ரகஷ்யா. ஆமென். கர்த்தாவே, எங்களுக்கு சரீர ரீதியாக ஆண்டவரே, ஆத்தும ரீதியாக ஆவிக்குரியான ரீதியாக எங்களுக்கு புது பலன் கொடுத்ததற்காக நன்றி கர்த்தாவே. சமாதானத்தை கொடுத்ததற்காக நன்றி ஐயா. இந்த பலத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே கர்த்தருக்கென்று நாங்கள் கர்த்தாவை எழும்பி பிரகாசிக்க வேண்டும். பாகால்களுக்கு போய் எங்களுடைய பலனை கொடுக்க கூடாது கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே ஜீவனுள்ள தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக இந்த பலனை எடுத்து உபயோகிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் அறிக்கை செய்யுங்கள். என்னுடைய பலனை கர்த்தருக்கு மாத்திரம் தான் உபயோகிப்பேன் என்று சொல்லி அறிக்கை செய்யுங்கள். எல்லாரும் அறிக்கை செய்து, கர்த்தாவே என்னை புது பலன் அடையும்படியாக செய்ததற்காக உமக்கு நன்றி நன்றி. எல்லாரும் வாய்களை திறந்து சத்தமாக நன்றி கர்த்தாவே. புது பலன் அடைந்ததற்காக நன்றி, புது பலன் கொடுத்ததற்காக நன்றி 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 கர்த்தாதி கர்த்தனே. அப்படியாக ஆவிக்குரியான ரீதியாக ஆத்தும ரீதியாக ஆண்டவரே சரீர ரீதியாக எங்களை பலப்படுத்தினதற்காக பலப்படுத்தின கிறிஸ்துவுக்கு நன்றி 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 கர்த்தாவே. நாங்கள் புது பலனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பெற்றுக் கொள்கிறோம் ஐயா. அப்படியாக பலன் கொடுத்ததற்காக நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஆண்டவரே, எங்களை முழுவதுமாக பரிசுத்த ஆவியானவரே ஆண்டு கொள்ளுங்க ஐயா. உம்முடைய நாமம் ஆண்டவரே எங்கள் மூலமாக தூஷிக்கப்படக்கூடாது, எங்கள் குடும்பங்கள் மூலமாக தூஷிக்கப்படக்கூடாது, எங்கள் பிள்ளைகள் மூலமாக தூஷிக்கப்படக்கூடாது ஐயா. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட வேண்டும் ஐயா. அதற்காக எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் சபையை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவரை ஆட்கொள்ளுங்க என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். Loving Heavenly Father, we thank you for your promise this day. பரிசுத்த பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, even as we claim this promise, ஆண்டவரே, இந்த கர்த்தாவே வாக்குத்தத்தத்தை நாங்கள் உரிமையாக்கி கொள்ளும் பொழுது, not just for this month, Lord, ஆண்டவரே இந்த மாதம் முழுதும் மாத்திரமல்ல, throughout Master our lives, even as we claim this promise, ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தத்தை உரிமையாக்கி கொள்ளும்போது முழு வாழ்க்கைக்கும் எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கட்டும். let it come to pass, Lord. அது கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஐயா. Let your children be
bless immensely this morning. ஆண்டவரே இந்த காலை வேளையில உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே ஆண்டவரே வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமட்டும் நீர் ஆசீர்வதிக்க Let வேண்டுமாய் the ஜெபிக்கிறேன். supernatural doors be open for your ஆண்டவரே children. ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தாவே இயற்கைக்கும் அப்பாற்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும் ஐயா. Let them enjoy emotional health, physical health and spiritual health. ஆண்டவரே எல்லாரும் கர்த்தா ஆவிக்குரியான ரீதியிலே சரீர ரீதியிலே மன ரீதியிலே ஆண்டவரே அந்த சந்தோஷத்தையும் பலனையும் அனுபவிக்கட்டும் ஐயா. And Lord, I declare, Master, that no weapons formed against your children shall ever come to pass. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக எழுந்திருக்கிற ஒரு ஆயுதம் வாய்க்காதே போகட்டும் என்று சொல்லி நான் அறிக்கை செய்கிறேன் Lord, கர்த்தாவே. let your children's decisions be blessed. ஆண்டவரே பிள்ளைகள் எடுக்கிற முடிவுகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா. Lord, whatever the businesses, Master Lord, if they are doing business, let the business be blessed. ஆண்டவரே இதோ கர்த்தாதி கர்த்தனே அவர்கள் செய்கிற தொழில்கள் உமக்கு சித்தமாக இருக்கும் பொழுது நீர் அவைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் Let their ஜெபிக்கிறேன் jobs ஐயா. be blessed, Lord. Jobs be blessed. அவர்களுடைய கர்த்தாவே வேலைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா. Let every one of their children be blessed, Lord. ஆண்டவரே எல்லா பிள்ளைகளும் கர்த்தாதி கர்த்தனை ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா. Let the parents be blessed. ஆண்டவரே இதோ கர்த்தா பெற்றோர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும் ஐயா. Master, even as they seek your face, even as they claim this promise, ஆண்டவரே அவர்கள் உம்முடைய கர்த்தாவே வாக்குத்தத்தத்தை உரிமையாக்கி கொள்ளும் பொழுது Lord, let them continue to be strong in all the areas of their life. ஆண்டவரே அவர்களுடைய எல்லா வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் கர்த்தா பலன் கொண்டவர்களாக இருக்கட்டும் ஐயா. Let there be a financial breakthrough, Master. ஆண்டவரே பண காரியத்திலே ஒரு பெரிய கர்த்தாவே விடுதலை உண்டாகட்டும் ஐயா. Let them overcome their sorrow, Master. ஆண்டவரே எல்லா கவலைகளிலிருந்து வெளியே வரட்டும் ஐயா. Let them overcome every kind of depression and sadness, Lord. ஆண்டவரே அவர்களுக்குள்ளாக இருக்கிற கர்த்தாவே அசமாதானத்திலிருந்தும் கர்த்தாவே கவலைகளிலிருந்து வருத்தத்திலிருந்தும் ஆண்டவரே அதை மேற்கொண்டு வெளியே வரட்டும் Let ஐயா. them overcome every confusion, Master. ஆண்டவரே எல்லா விதமான குழப்பத்தையும் அவர்கள் மேற்கொள்ளட்டும் ஐயா. Let your name be glorified. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். Thank you, Lord. நன்றிகளே இயேசப்பா. Thank you for blessing your children. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. Let every one of them enjoy complete good health, Master. ஆண்டவரே எல்லாரும் கர்த்தா சுகத்தை கர்த்தாவை அனுபவிக்கட்டும் ஐயா. Let your name be glorified. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். Let your name be glorified. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் இவர்கள் மூலமாக. Let your children keep progressing every day, Lord. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அவர்கள் கர்த்தா வாழ்க்கையில் ஐயா அதிகரிக்கட்டும் ஐயா. Let them get new ideas, even in their workplaces. Let them, Master Lord, come out with new ideas and let them find favor from their bosses. ஆண்டவரே இது கர்த்தா வேலையிடத்திலும் கர்த்தாவே ஆண்டவரே ஞானத்தை கொடுத்து அவர்கள் உயரும்படியாக ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். We give you all the glory. துதி கன மகிமை அனைத்தும் உமக்கு ஒருவருக்கே சேரட்டும். This morning, Lord, we thank you and for Pastor Emmanuel, Pastor Sylvester. Lord, let the ministries be blessed. ஆண்டவரே பாஸ்டர் இம்மானுவேலுக்காகவும் ஆண்டவரே சில்வஸ்டர் பாஸ்டருக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய ஊழியங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். Let your name be glorified. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஐயா. In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். Amen. Amen. Thank you, Lord. And now may the grace of our Lord and Savior Jesus Christ and the love of the Father and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with each one of us now and forevermore. ஆமென். ஹalleluya. Hallelujah. இயேசுவின் ரத்தம் Jayam. இயேசுவின் ரத்தம் Jayam. இயேசுவின் ரத்தம்